அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்கு தமிழ் ஃபுல் ரிவிஷனாக பார்த்து வரோம். இது வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் ஒரு 7 நாட்களில் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பதிவிலிருந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபுல் ரிவிஷனாக தினமும் 75 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். அதே மாதிரி 6th அதாவது சயின்ஸுக்கு நீங்கள் கொஸ்டின் கேட்டிருந்துருக்கீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான 50 கேள்விகள் நம்ம இன்னைக்கோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th ஒரு வரி வினாக்கள் வீடியோ பதிவுகள் கொடுத்து முடிச்சிட்டோம். இது நாளை முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் ரிலேட்டடாகவும் வீடியோ பதிவுகள் வரும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இதில் அதே மாதிரி கமெண்ட்ஸில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சொல்லியிருக்கீங்க. நானும் செக் பண்ணி தான் வீடியோ பதிவு கொடுக்குறோம். ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதில் ஒரு தப்பும் கிடையாது. தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுல எப்போவுமே தப்பு கிடையாது. தவறுகள் வந்தால் கண்டிப்பாக சுட்டி காட்டுங்க. வாங்க முதல் கேள்வி பாருங்க. வானம்பாடி குயில் இதழ்களில் கவிதைகள் எழுதியவர் யார்? வானம்பாடி குயில் இதழ்களில் கவிதைகள் எழுதியவர் யாருன்னு அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. ஆன்சர் சரிதான். யாருன்னு பார்த்தீங்கன்னா தேனரசன் என்பது சரியான விடை. நாம் எவ்வாறு வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும்? கண்ணதாசன் சொல்லுவார், நாம் எவ்வாறு வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும். நாம் அமைதியாக வாழும் பொழுதுதான் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும். பூதத்தாழ்வார் பிறந்த இடம் எந்த இடம்? இது மாதிரி கேள்விகள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் ஆப்ஷன்ல மாமல்லபுரம் என்பது சரியான ஒன்று. நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? இதுவும் அடிக்கடி பார்த்தோம், 6thலையும் பார்த்தோம். நெறி அப்படின்னா பொருள் பார்த்தீங்கன்னா வழி என பொருள்படும். குறளாகும். இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இது என்னாகும்? குறள் கூட்டல் ஆகும் என்பது சரியான விடை. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்தவர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞராவார். காடு என்பதை குறிக்கும் சொல் என்ன? இது ஒரு பாக்ஸில் காட்டுக்கு நிறைய பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. காடு என்பதை குறிக்கும் சொல் ஆன்சர் சரிதான். வியல், சுரம், அரல் இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா காடு என்பதை குறிக்கும் சொல்லாகும். என் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞராவார். வான் கூட்டல் ஒளி இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? வான் கூட்டல் ஒளி என்ன கிடைக்கும்? வானொலி என்பது சரியான ஒன்று. எல்லா மனிதர்களும் இன்புற்ற வாழ உதவுவது என்ன? எல்லா மனிதர்களும் இன்புற்ற வாழ உதவுவது அன்பு மற்றும் அறிவு என்பதுதான் சரியான பதில். தமிழ்மொழி எதனை போன்றது? ஆப்ஷன்ல பாருங்க. தமிழ் மொழி எதை போன்றதுன்னு பார்த்தீங்கன்னா தேனை போன்றது என்பது சரியான ஒன்று. உபகாரி என்னும் சொல்லின் பொருள் என்ன? உபகாரின்னு யாரை குறிக்கும்? வள்ளல் என பொருள்படும். தமிழ்மொழி எதை குறிக்கோளாக கொண்டுள்ளது? தமிழ்மொழி எதை குறிக்கோளாக கொண்டுள்ளது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி கொல்லாமையை குறிக்கோளாக கொண்டுள்ளது. கொம்பு என்பதன் பொருள் என்ன? கொம்புன்னா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா கிளை என பொருள்படும். உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உவமை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினதாசன், சுரதா அவர்கள். தமிழ் மொழியின் கொள்கையாக விளங்குவது என்ன? இந்த கொஸ்டின்ல தமிழ் மொழி குறிக்கோளாக எதை கொண்டுள்ளது? இதுல தமிழ் மொழியின் கொள்கையாக விளங்குவது என்ன? தமிழ் மொழியின் கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா பொய்யாமையை கொள்கையாக கொண்டுள்ளது. தேன்மலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? தேன்மலை இது துறைமுகம், தேன்மலை இதெல்லாம் சுரதா இயற்றிய நூல்கள். வாழை கண்ணை என்ன செய்வது? வாழை கண்ணை ஈன்றது என்பது சரியான விடை. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்ன? யாண்டு அப்படின்னா அதனோட பொருள் பார்த்தீங்கன்னா எங்கு என பொருள்படும். காடெல்லாம் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன?
காடெல்லாம் என்ன கிடைக்கும்? காடு கூட்டல் எல்லாம் என்பது சரி. கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் யார்? கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் ஆப்ஷன்ல காவற்பெண்டு என்பது சரியான பதில். கிளிக்கண்ணி எனப்படுவது என்ன? கண்ணி இரண்டடிகள்னு பார்த்தோம். கிளிக்கண்ணி எனப்படுவது ஒரு இசைப்பாடல் வகையாகும். கல் கூட்டல் அலை இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? கல் கூட்டல் அலை இதனாகும் கல்லலை அப்படின்னு மாறும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே என்று பாடியவர் யார்? நெஞ்சில் உரமுமின்றி அப்படின்னாவே பாரதியார் அவர்கள் இந்த பாடலை இயற்றியுள்ளார். சிற்றில் என்பதன் பொருள் என்ன? சிற்றில் என்பதன் பொருள் ஆன்சர் சரிதான், சிறு வீடு என்பது சரியான பதில். பண்டை தமிழ் மக்களின் வீரம் நாகரிகம் பண்பாடு போன்றவற்றை கூறும் நூல் எந்த நூல்? பண்டை தமிழ் மக்களின் வீரம் நாகரிகம் பண்பாடு ஆகியவற்றை கூறும் நூல் புறநானூறு என்பது சரியான ஒன்று. யாண்டுளனே என்பதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? யாண்டு உளனே என்னாகும்? யாண்டு கூட்டல் உளனே என்பதுதான் ஆப்ஷன் ஏ சரியான விடை. கதைப்பாடல் என்பது எவ்வகை இலக்கியம்? கதைப்பாடல் என்பது என்ன வகை இலக்கியம் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற இலக்கியமாகும். வேயாமாடம் எனப்படுவது என்ன? வேயாமாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவதுதான் வேயா மாடமாகும். வீரனை பெற்றெடுத்த வயிறு புறநானூற்றில் எதற்கு உருவகப்படுத்தப்பட்டுள்ளது? வீரனை பெற்றெடுத்த வயிறு புறநானூற்றில் எதற்கு உருவகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா புலி தங்கிய புகை என உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவது எது? கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன எதுன்னு பார்த்தீங்கன்னா மரக்கலங்கள் என்பது சரியான விடை. தூண் என்னும் பொருள் தரும் சொல் என்ன? ஆப்ஷன்ல தூண் என்பது மதலை என பொருள்படும். கடலும் கடல் சார்ந்த இடமும் எது? கடலும் கடல் சார்ந்த இடத்தின் பெயர் என்ன வரும்? நெய்தல் என பொருள்படும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பெரும்பானாற்று படையின் ஆசிரியர் யார்? பெரும்பானாற்று படையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனாவார். அழுவம் என்பதன் பொருள் என்ன? அழுவம் அப்படின்னா இது எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா கடலை குறிப்பதாகும். மதலை என்பதன் பொருள் என்ன? மதலைனா எதை குறிக்கும்? தூண் என்பதை குறிக்கும். பெண்களுக்கு நிகரானது எது? பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் என்பது சரியான விடை. பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க ஆன்சர் தொண்டைமான் இளந்திரையன் என்பது சரியான விடை. ஏடெடுத்தேன் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? என்ன வரும்? ஏடு கூட்டல் எடுத்தேன் என்பது சரியான விடை. துயின்றிருந்தார் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதுல துயின்று கூட்டல் இருந்தார் என்பது சரியான விடை. என்றுரைக்கும் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? என்றுரைக்கும் என்ன கிடைக்கும்? என்று கூட்டல் உரைக்கும் என்பது தப்பு, சாரி. என்று உரைக்கும் சேர்த்தெழுத என்று உரைக்கும் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த ஒன்று மழை என்பதை குறிக்கும் சொல் என்ன? மழை என்பதை குறிக்கும் சொல் ஆப்ஷன்ல வெறுப்பு என்பது மழையை குறிக்கும். அன்னதோர் என்பதன் பொருள் என்ன? அன்னதோர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா என்ன வரும்? அப்படி ஒரு என்பது பொருள்படும். கழனி என்பது எதை குறிக்கும்? கழனி என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன்ல வயல் என்பது சரியான விடை. வனப்பு என்பதன் பொருள் என்ன?
வனப்புக்கு ஆன்சர் சரிதான். வனப்புனா என்ன வரும்? அழகு என பொருள்படும். கீழ்கண்டவற்றுள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எந்த நூல்? கீழ்கண்டவற்றுள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் பிசிராந்தையார் என்ற நாடக நூல் தான் பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. அன்னை யாருடைய சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார்? தாய் யாருடைய சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார்னு பார்த்தீங்கன்னா மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். வனப்பிள்ளை, இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? வனப்பிள்ளைக்கு என்ன வரும்? வனப்பு கூட்டல் இல்லை என்பது சரியான விடை. வார்பெனில், இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதனாகும் வார்பெனில். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. மிளகாய் வற்றலின் எத்தன்மை தும்மலை வரவழைக்கும்? மிளகாய் வற்றலின் எது? அதனுடைய வாசம் நெடிதான் தும்மலை வரவழைக்கும். பரி என்பதன் பொருள் என்ன? பரி என்பது எதை குறிக்கும்? குதிரை என பொருள்படும். வன்கீரை, இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? வன்கீரையை பிரித்தெழுத வன்மை கூட்டல் கீரை என பொருள்படும். புகாவாக என்பதன் பொருள் என்ன? புகாவாகன்னா அதனுடைய பொருள் உணவாக என பொருள்படும். பழமொழி நூலில் இடம்பெற்றுள்ள மொத்த பாடல்கள். பழமொழி நூலில் இடம்பெற்றுள்ள மொத்த பாடல்கள், அதனால தான் பழமொழி 400னே சொல்றோம். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் யார்? பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் என்பது சரியான விடை. பழமொழி 400ன் ஆசிரியர் எந்த மதத்தை சார்ந்தவர்? அவர் சார்ந்த மதம் எதுன்னு பாருங்க, சமணம் என்பது சரியான விடை. பழமொழி 400ன் காலம் என்ன? பழமொழி 400ன் காலம் பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. நாரணன் என்பதன் பொருள் என்ன? நாரணன் இது யாரை குறிக்கும்னா பார்த்தீங்கன்னா திருமாலை குறிப்பதாகும். மாறி கூட்டல் 1, இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? என்னாகும்? மாறி 1 என்று மாறும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அங்கவை சங்கவை ஆகியோரின் தந்தை பெயர் என்ன? யாருடைய புதல்விகள்னு பார்த்தீங்கன்னா பாரியின் புதவிகள் தான் அங்கவை சங்கவை ஆவார்கள். தகளி என்பதன் பொருள் என்ன? தகளி என்பது அகல் விளக்கை குறிக்கும். நீருலையில், இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? என்னாகும்? நீர் கூட்டல் உலையில் என பிரியும். முதல் திருவந்தாதியை பாடியவர் யார்? முதல் திருவந்தாதியை பாடியவர் ஆன்சர் சரிதான். யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார். அடுத்த கேள்வி பாருங்க. திருமாலை போற்றி பாடியவர்கள் யாவர்? திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள் என்பது சரியான விடை. 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் யார்? இதுல முதலாழ்வார் பொய்கை, பேயாழ்வார், பூதத்தாழ்வார். பொய்கையில பேயும் பூதமும் இருந்தது அப்படிங்கிறத ஷார்ட்கட்டா முதலாழ்வார்களுக்கு ஞாபகம் வச்சுங்க. 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் பேயாழ்வார், சரி. பூதத்தாழ்வார் என்பது சரியான விடை. சாந்த குணமுடையவர்கள் எதை முழுவதும் பெறுவர்? சாந்த குணமுடையவர்கள் எதை முழுவதும் பெறுவர்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை முழுவதும் பெறுவர். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது என்ன? மனித வாழ்க்கையில் முக்கியமாக தேவைப்படுவது பொறுமை என்பது சரியான விடை. மழையளவு, இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? என்னாகும்? மழை கூட்டல் அளவு என பொருள்படும். அந்தாதி என்பது எவ்வகை இலக்கிய வகை ஆகும்? அந்தாதி 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று அந்தாதியாகும். இயேசுகாவியத்தின் ஆசிரியர் யார்? இயேசுகாவியம் படைத்தவர் ஆன்சர் சரிதான், கண்ணதாசன் அவர்கள். அந்தம் என்பதன் பொருள் என்ன? அந்தம் ஆதி அந்தம், அந்தம்னா முடிவு என பொருள்படும். இவை கூட்டல் இல்லாது, இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன?
இவை கூட்டல் இல்லாதுன்னா இவை இல்லாது என பொருள்படும். எதில் விழுந்தால் மனிதனின் வாழ்வு பாலைவனம் போல் ஆகும். எதில் விழுந்தால்னு பார்த்தீங்கன்னா ஆசையில் விழுந்தால் மனிதனின் வாழ்வு பாலைவனம் போல் ஆகிவிடும். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர் தான் காந்திய கவிஞர் என்று போற்றப்படுகிறார். தத்துவம் என்பதன் பொருள் என்ன? தத்துவம்னா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா உண்மை என பொருள்படும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 75 கேள்விகள் 7th தமிழில் பார்த்தோம். கண்டிப்பாக இதில் ஒரு 6 நாள் இந்த ஃபுல் ரிவிஷன் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு டெட் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.